அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். எங்கள் யூடியூப் சேனலில் உலகமெங்கும் இருக்கும் நல்ல உள்ளங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாருங்கள் கற்போம். முதல் ஸ்லோகத்தில் உள்ள மிக முக்கியமான வார்த்தைகளுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை காண்போமா? வாருங்கள் கற்போம். மகேச சம்பவ. உமையாள் குளிக்க செல்லும் முன் மகனை உருவாக்குகின்றாள். மகனை நோக்கி, நான் குளிக்கப் போகின்றேன், யாரையும் உள்ளே விட வேண்டாம் என கட்டளையிட்டு செல்கின்றாள். அப்போது மகேஸ்வரன் வர மகன் தடுக்க கோபம் கொண்ட அவர் மகனின் தலையை துண்டித்து விடுகின்றார். குளித்து திரும்பிய உமையாள் கணவனை நோக்கி, என் குழந்தையை கொன்றுவிட்டீர்களே என வருத்தப்பட மகேஸ்வரனும் அவளின் துயர் துடைக்க காவலர்களை நோக்கி வடக்கில் தலை வைத்து உறங்குவோர் தலையை கொண்டு வருக என கட்டளையிட்டார். காவலர்களுக்கோ யாரும் தென்படாது கடைசியாக ஒரு யானை வடக்கில் தலை வைத்து உறங்க அவர்களும் அதன் தலையை துண்டித்து கொண்டு வந்தனர். யானையின் தலையை வைத்து உயிர் பிழைக்க செய்கின்றார் மகேஸ்வரன். யானையின் தலையோடு மனித உடலும் இருந்ததால் கணபதி என பெயரிடுகின்றார். பூத கணங்களுக்கு அதிபதியாக நியமித்ததோடு யார் எந்த செயல் செய்ய ஆரம்பித்தாலும் முதற்கண் விநாயகரை வழிபட்ட பின்னர் தொடங்க வேண்டும் என கட்டளையிட்டார். கணபதி முதலில் பார்வதியின் அருளால் பெறப்பட்டாலும் பின்னர் மகேஸ்வரரின் அருளால் உயிர் பெற்றமையால் இங்கு ஸ்ரீ ஜெகநாததாசர் மகேச சம்பவ என அழகாக குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பார்ப்போமா? மன்மனதொழு. மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது இயலாத செயல். அதனை நிலைப்படுத்த தீவிர பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். நம் மனதில் தோன்றும் ஆசைகளே நம் வீழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாகின்றது. ஒரு சமயம் ஒரு பெண்மணி குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு காவிரி ஆற்றின் கரையோரமாக சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஆற்றில் ஒரு பலாப்பழம் மிதந்து வருவதை பார்த்தாள். அப்பழத்தை எடுக்க வேண்டும் என்று மனம் துடித்தது. இடுப்பில் வைத்திருந்த குழந்தையை கரைக்கு சற்று தொலைவில் படுக்க வைத்துவிட்டு பழத்தை எடுக்க விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு ஆற்றில் இறங்கினாள். ஆயின் நீரின் அதிக சுழற்சியின் காரணமாக பழம் முழுவதும் மேலே எழுவதுமாக இருப்பதுடன் நீரின் வேகத்தின் காரணமாக முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தது. அப்பெண்ணும் பழத்தை எடுக்கும் முயற்சியில் முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தாள். குழந்தையோ சிறிது சிறிதாக தவழ்ந்து வந்து ஆற்றின் கரையோரமாக வந்துவிட்டது. பழமோ அவள் கைகளுக்கு சிக்காமல் மறைந்தது. பழம் கிட்டவில்லையே என்ற ஏக்கத்துடன் திரும்பியவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தை ஆற்றில் விழுகின்ற தருணம். இதனை பார்த்த பெண் பதைபதைத்து தன் குழந்தையை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று வேகமாக நீச்சல் அடித்து வந்தாள். குழந்தை விழவும் இவள் வந்து காப்பாற்றவும் சரியான தருணமாக இருந்தது. ஒரு அற்ப பழத்திற்காக குழந்தையை பறிகொடுக்க இருந்தேனே, அற்பாசை பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்குமே. விக்னராஜனே, உன்னை வணங்கி ஆற்றில் இறங்கினேன், என் துன்பத்தை போக்கினாய். இனி இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு என் மனதில் இடமளிக்க மாட்டேன் என்று சபதமிட்டாள். பார்த்தீர்களா? அற்ப ஆசை நம்மை துன்பத்தில் சிக்க வைக்கும் அல்லவா? ஜெகநாததாசர் இதனையே மன்மனதொழு என மிக அழகாக குறிப்பிடுகின்றார். வேதவியாச கருணாபாத்திர. வேதவியாசர் மகாபாரதத்தை எழுத முனைந்த போது கணபதியை அழைத்து எழுத பணித்தார். கணபதி வேதவியாசரை நோக்கி, தாங்கள் சற்றும் இடைவெளி விடாது தொடர்ந்து சொல்வீர்களே ஆயின் நானும் தொடர்ந்து எழுதுகின்றேன் என கூற வேதவியாசரும் அவர் நிபந்தனை ஏற்றுக்கொண்டதோடு தானும் ஒரு நிபந்தனையை முன்வைத்தார். கணபதியை நோக்கி, நான் கூறும் ஒவ்வொரு சொல்லுக்கு பொருளும் அதன் ஆழ்ந்த கருத்தும் உணர்ந்து எழுத வேண்டும் என பணித்தார். வேதவியாசர் கூற கூற கணபதியும் அதன் பொருளை உணர்ந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். ஒரு சமயத்தில் எழுத்தாணி முறியவே கணபதி சற்றும் தாமதியாது தன் ஒரு தந்தத்தை முறித்து தொடர்ந்து எழுதினார். அல்லவனுக்கு புல்லுமாயுதம் அல்லவா? இவ்விதம் தொடர்ந்து எழுதி
வேதவியாசரின் கருணைக்கு பாத்திரமாக கணபதி விளங்குவதால் அவரை ஸ்ரீ ஜெகநாததாசர் வேதவியாச கருணா பாத்திர என குறிப்பிடுகின்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போமா? வாருங்கள் கற்போம்.